வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எடுத்த அளவுகளை நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புல எடுத்த அளவுகளை வச்சு எந்த ஒரு சார்ட் இல்லாமல் ஃபார்முலாவை ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லைனிங்கை ரெண்டாக நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அந்த எட்ஜஸ் வந்து கிராஸாக இருக்கனால கட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு, இது பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ், அதனால நான் 1/2 இன்ச்சு அடித்து திருப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு நான் எடுத்த அளவு பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சு. அந்த ஹைட்டை நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அதிலிருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஒவ்வொன்றையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அழகாக நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸை உங்களால் ஸ்டிச் பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டரை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபுல் ஷோல்டர் எனக்கு எந்த அளவு 13, அதை வந்து ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறேங்க. என்னென்னா ஷோல்டரை வந்து 2ஆல் ஃபஸ்ட்டு நான் ஃபார்முலா போட்டிருக்கேன் பாருங்கள். ஷோல்டர் பை 2 ஈக்குவல் நெக் லென்த்து -1 × 0.25. ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டரை 2ஆல் வகுத்தா எனக்கு பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு. அதுக்கப்புறமா நம்ம நெக்கோட லென்த்து பின்னாடி பேக் எடுக்கும்போது பேக்கோட நெக்கு தான் வைக்கணும். அப்போ 8 - 1 7, அந்த 7 × 0.25. இப்போ பார்த்திங்கன்னா அதால் பெருக்கும்போது எனக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 1.25 வருது. அந்த 1.25 நம்ம ஆஃப் ஷோல்டரில் கழிக்கணுங்க. கழிச்சா எது வருதோ அதை தான் நீங்கள் அந்த ஷோல்டருக்கு நம்ம வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 6.5ல் 1.25 கழிக்கும்போது எனக்கு வர்ற ஆன்சர் 4.25. உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். இல்லைன்னா பொறுமையாக அந்த சார்ட்டை நீங்கள் தெளிவாக பார்த்து நீங்கள் உங்களோட அளவுகளை வச்சு நீங்கள் சார்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு சார்ட்டும் நான் கொடுத்துருக்கேன், நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவில் எனக்கு வர்ற ஷோல்டர் பார்த்திங்கன்னா 4.25. நம்மளோட கழுத்து இறக்கத்தை வச்சு தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணுங்க. கீழே போக போக என்ன ஆகும்னா கழுத்து இறக்கம் வைக்க ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். அதனால தான் நம்ம கழுத்தோட அகலத்தை தான் கழுத்தோட உயரத்தை தான் இதில் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியிருக்கணுங்க. அதுக்கப்புறமா இருக்கிற அந்த அளவுக்குள்ளே தான் நீங்கள் தையலுக்கான அளவு, ஷோல்டருக்கான அளவு, கழுத்து அகலத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஷோல்டர் 2 இன்ச்சும் தையலுக்கான 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். கழுத்துக்கு பார்த்திங்கன்னா நான் லைனிங் மேலே ட்ரா பண்ணி அது மேலே ஸ்டிச்சஸ் போட்டு திருப்பிப்பேன், வெட்டிக்குவேன். அதனால நான் வந்து ரெடி அளவு தான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை சாதா ப்ளவுஸை மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கம் 8 இன்ச்சு, இதுவும் நான் ரெடி அளவில் தான் மார்க் பண்ணுறேன். அதுதான் இப்போ பாருங்கள், மேலே எவ்வளோ கழுத்தகலம் இருந்துச்சோ அதை கீழே அப்படியே மார்க் பண்ணிவிட்டு 2.25 இருந்துச்சு எனக்கு. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வளைவாக இருக்கும் நெக்கோட ஷேப்பு. அதனால நான் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரெடி அளவுலேயே நீங்கள் 2.25னா கீழேயும் 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கங்க. இது வந்து என்னோடய ரெடி அளவு. நீங்கள் சாதா ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தால் 8 இன்ச் உங்கள் கழுத்து இறக்கமாக இருந்தால் 7.5 இன்ச்சில் மார்க் பண்ணி ட்ரா பண்ணிங்க. அப்போ நீங்கள் அடித்து திருப்பும்போது உங்களுக்கு ரெடி அளவு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் தான். ஆம்ஹோல் லென்த்து இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சார்ட் இருக்குது. எதுக்கு? நம்ம ஷோல்டருக்கு நான் இப்போ இந்த ஃபார்முலா வச்சு போட்டேன் பார்த்திங்களா, இந்த சார்ட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபார்முலா வச்சு பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் இதை வச்சு பண்ணிக்கலாம். இதை வச்சு பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு 2 பாயிண்ட் உங்களுக்கு முன்ன பின்ன வரும். ஆனால் எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. அதனால நான் ஃபார்முலாவை வச்சு உங்களுக்கு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக எல்லாமே நான் ஃபார்முலாவை வச்சு தாங்க யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்ஹோலோட லென்த்தை எப்படி ஃபார்முலா பண்ணணும்? நம்மளோட பஸ்ட் ரவுண்டு, அப்பர் செஸ்ட் ரவுண்டை 6ஆல் டிவைட் பண்ணணும். 6ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 5.66 வருதுங்க. என்னோட அப்பர் செஸ்ட்டு 34, 6ஆல் டிவைட் பண்ணும்போது 5.5க்கு 1 பாயிண்ட் அதிகமாக வருது. அதில் நான் 5.5ன்னு மார்க் பண்ணுறேன். இதுவுமே எல்லாத்துக்கும் கரெக்டாக வருமானா வராதுங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நம்ம அதை ஆம்ஹோல் ரவுண்டை செக் பண்ணி பார்க்கணும். இப்போ மேலே வச்ச நான் ஷோல்டரை கீழே வச்சுட்டேன், அதிலிருந்து 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கிறேன். இது ஏன்னா நம்ம பேக்கில் வந்து அகலமாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் தான் நம்ம கையை முன்பக்கம் பின்பக்கம் வேலை செய்ய இது பண்ணுவோம். அதனால பேக்கில் எப்பொழுதும் ஆம்ஹோலில் 1/2 இன்ச்சு நீங்கள் தள்ளி வைங்க. மேலே ஷோல்டர் அளவை அப்படியே மார்க் பண்ணி
அதிலிருந்து அரை இன்ச்சை நீங்கள் தள்ளி வச்சு இப்படி லைன் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அப்பர் செஸ்ட்டை மார்க் பண்ண ஒரு லைன் போட்டுட்டேன். என்னோடய அப்பர் செஸ்ட்டு 34. அதை நம்ம 4ஆல் வகுக்கணும். எல்லாத்துக்குமே எவ்வளோ வருதோ, இப்போ உங்களுக்கு 38 வருதுன்னா அதை 4ஆல் வகுத்து நீங்கள் அங்கே மார்க் பண்ணணும். இப்போ எனக்கு 34 4ஆல் வகுக்கும்போது 8.5 வந்துச்சு. அதை மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு விட்டுருக்கேன். இதில் வந்து நீங்கள் தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணுமா லூசிங்க்கு அப்படின்னா அது கிடையாது. நம்ம வந்து ப்ளவுஸை வந்து டைட்டாக போடுவோம். அதனால் நீங்கள் அளவு எடுக்கும்போது கரெக்டாக எடுங்க. ரொம்ப டைட்டாக எடுத்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் டைட்டாக போயிடும். ரொம்ப லூஸாக எடுத்திங்கன்னா லூஸாக போய்டும். அதனால் ஒரு விரல் நான் அளவு எடுக்கிற வீடியோ போன வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நான் ஆம் ஹோல் லென்த் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன், அந்த ஆம் ஹோல் ஹைட்லேருந்து பாதியை வச்சு அதிலிருந்து அந்த 1.25 1.5 அப்படிங்கிறதெல்லாம் வேணாம். நீங்கள் அந்த ஸ்கேலை வச்சு அழகாக ஒரு கேர்வ் போட்டுக்குங்க. கேர்வ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி அளவில் இருந்து நான் செக் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு தைச்சதுக்கப்புறம் இதுதான் நமக்கு வரக்கூடிய அளவு. இப்போ பாருங்கள், எனக்கு அதிகமாக வந்தது. எவ்வளோ அதிகமாக வந்துச்சுன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு அதிகமாக வந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா இது லைனிங் ப்ளவுஸ்னால ஒரு 1/4 இன்ச்சு லூஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சை மட்டும் மேலே தள்ளி மார்க் பண்ணுறேன். இப்படி உங்களுக்கு ஆம் ஹோல் ரவுண்டு வந்து அதிகமாக வந்ததுன்னா நம்ம எடுத்த அளவை விட ப்ளவுஸில் இப்போ அளவு அதிகமாக வந்தால் இப்படி தான் நீங்கள் 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ மேலே தள்ளி போடணும். அதுவே கம்மியாக வந்துச்சுன்னா கீழே இறக்கி போடணுங்க. இவ்வளோ தான். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆம் ஹோல் ஹைட்டில் பாதியாக நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு கர்வ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆம் ஹோல் ஹைட்டை வந்து நான் வந்து ரெடி அளவில் வச்சு தான் மார்க் பண்ணியிருந்தேன். 5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தா எனக்கு 1/2 இன்ச்சுக்கு மேலே அதிகமாக வந்தது. அதனால் நான் 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி இப்போது செக் பண்ணுற பாருங்கள். கரெக்டாக எனக்கு ஒரு 7.25க்கு 1 பாயிண்ட் அதிகமாக இருந்துச்சு. 8க்கு 1 பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு. போதும். இது ஏன்னா நமக்கு நார்மல் ப்ளவுஸ்னால் கூட உங்களுக்கு லூசிங் இருக்கும். ஆனால் லைனிங் ப்ளவுஸுங்கும்போது டைட் ஆகும். அதனால நான் வந்து 8ஆகவே நான் விட்டுட்டேங்க. 1 இன்ச்சு 8க்கு 1 இன்ச்சு கம்மி, 7.25க்கு 1 இன்ச்சு அதிகம். அதனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய மிஸ்டேக் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடுப்போட சுற்றளவு. எனக்கு இடுப்போட சுற்றளவு 29. அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.25 மார்க் பண்ணேன். டாட்டுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த டாட்டுக்கு மார்க் பண்ணதுலேருந்து லைன் போட்டு எக்ஸ்ட்ரா லைனையும் மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க பேக் பார்ட்டு. கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. நான் கழுத்தை கட் பண்ணல, அடித்து திருப்பிப்பேன். அது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு. அதனால் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ்னால் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு நம்ம பேக் பார்ட்டை வைக்கவே போகிறதில்ல. இதே மாதிரி கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் கீழே போட்டுட்டு ஒரு இன்ச்சுக்கு ஒரு ஸ்கேலில் லைன் போட்டுக்குங்க. ஏன்னா இதுக்கு நமக்கு துணி இந்த பக்கம் தேவைப்படும். அதனால தான். இப்போ அது ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 14 இன்ச்சு நீங்கள் ஹைட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. ஃப்ரண்ட்டோட இது பார்த்திங்கன்னா கிராஸோட லென்த்து இதெல்லாம் வச்சா ஒரு ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 இன்ச்சு ஹைட்டு நீங்கள் தோராயமாக மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கு அடுத்ததான் நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஷோல்டரும் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ரண்ட் ஷோல்டரை வச்சு ஃப்ரண்ட்டோட நெக் லென்த்தையும் வச்சு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். பேக்கில் எப்படி நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி ஃபார்முலாவை இதுலேயும் யூஸ் பண்ணணும். ஏன்னா நான் இதுக்கு பேக் ஷோல்டரும் எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட் ஷோல்டரும் எடுத்திருக்கேன். ஏன்னா சில பேர்த்துக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் குறுகலாக இருக்கும். அதனால ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு லூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால ஃப்ரண்ட்டில் எடுத்த ஷோல்டரையும் ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து பார்த்திங்கன்னா நான் 6 எடுத்திருந்தேன். அதையும் இதே ஃபார்முலா வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே ஷோல்டரை 2ஆல் வகுத்துட்டு நெக் லென்த்து 1ஆல் மைனஸ் பண்ணி 0.25ஆல் பெருக்கி வர்ற ஆன்சரை ஷோல்டரில் பாதியில் கழிக்கணும். அப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வருது. 6.25 வந்துச்சு ஷோல்டர். அதுலேருந்து 1.25 கழிக்கும்போது 5 இன்ச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேக்கில் 4.25 வச்சேன் ஷோல்டர். அதே ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 5 வைக்கிறேன். இப்போ 5 வச்சா உங்களுக்கு குழப்பம் வரலாம். இப்போ நம்ம எப்படி கழுத்தை ஷோல்டரையும் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்தது எவ்வளோ ஃபார்முலாவில் வந்தது 5 இன்ச்சை மார்க் பண்ணுங்கள். 5 இன்ச்சை மார்க் பண்ணதுக்கப்புறம் எல்லா அளவுகளும் நீங்கள் இந்த 5 இன்ச்சுக்குள்ளே தான் கொண்டு வரணும். இதில் எதுனா பேக் பார்ட்டில் இருக்கிறது ஃப்ரண்ட் பார்ட்டில் கரெக்டாக இருக்கிறது நம்ம ஷோல்டரோட அளவு மட்டும்தான். இப்போ ஷோல்டரில் தையலுக்கான அளவு போக எவ்வளோ வச்சுருந்தேன் 2.5 இன்ச். அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. கழுத்து அகலத்தில் உங்களுக்கு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வர்றதுனால எந்த ப்ராப்ளம் வராது. ஷோல்டரை மட்டும் பேக்கில் எந்த அளவு வச்சிங்களோ ஃப்ரண்ட்லேயும் அதே அளவு தாங்க வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட நெக் லென்த் 6,
அதிலிருந்து மேலே எவ்வளோ இருந்ததோ அதே கழுத்தகலத்தை நீங்கள் கீழே மார்க் பண்ணணும். ஏன்னா இது பேக்கில் வேறு வரும், ஃப்ரண்ட்டில் சில பேர்த்துக்கு வேறு வருது. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா பேக்கில் கழுத்தகலம் 2.25 வந்துச்சு, இதில் பாருங்கள் 2.5 வரும். ஏன்னா இது ஷோல்டர் நான் 5 இன்ச் வச்சுருக்கேன். அதனால நான் அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி நீங்களும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் லென்த் பேக்கில் எவ்வளோ வச்சோம், 5 இன்ச் வச்சோம். அதவே நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் மார்க் பண்ணணும். மேலே ஷோல்டர் எவ்வளோ வச்சுருக்கோம், இதில் 5 இன்ச்சு, அந்த 5 இன்ச்சை கீழே மார்க் பண்ணி அதிலிருந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு உள் பக்கமாக தள்ளி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இந்த மார்க்கிங் எதுக்குன்னா ஆர்ம் ஹோலை வந்து ஃப்ரண்ட்டில் குடஞ்சி கட் பண்ணுவோம். அதுக்காக உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு குடஞ்சி கட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அந்த மேலே இருக்க ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணி அதிலிருந்து 1/2 இன்ச்சு இப்போ உள் பக்கமாக மார்க் பண்ணணும். பேக்கில் என்ன பண்ணோம், வெளி பக்கமாக மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்தது அப்பர் செஸ்ட் எட்டுற 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஆர்ம் ஹோலை அதே மாதிரி கர்வ் போட்டு ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் லென்த்தில் பாதியை மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்கேலை வச்சு ஒரு கர்வ் போட்டுக்கிறோம். இதே மாதிரி கர்வ் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு டேப்பை வச்சு அளந்து பார்ப்போம். ரெடி அளவில் நான் வச்சுருக்கேன். அப்படியே ரெடி அளவுலேருந்து பார்க்குறேன் பாருங்கள், எனக்கு 8.5 வருது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வருது. இது எதுனாலன்னா நம்ம உள்பக்கம் ஒரு டாட் பிடிப்போம் பார்த்திங்களா, ஆர்ம் ஹோல் டாட்டு, அதுக்கு இந்த 1/2 இன்ச்சு சரியாக போயிடுங்க. அதுக்காகத்தான் நம்ம உள்பக்கமாக மார்க் பண்ணி ட்ரா பண்ணும்போது 1/2 இன்ச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு அஃபெக்ட்ஸோட மையப்பகுதியை 9 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு முன் கிராஸை 12 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இது 2ஐயும் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ள ரெண்டுக்குள்ள கேப்பு, அது நம்ம என்ன எழுதியிருப்போம், இரு மார்பின் மையப்பகுதி இடைவெளி அப்படின்னு, அது அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ்னு ஒரு அளவு எடுத்திருப்போம். 7 வந்துச்சு. அதை 7 2ஆல் வகுக்கும்போது எவ்வளோ வரும், 3 வரும். அந்த 3 தான் இதோட கேப்பாக நீங்கள் அந்த ஹைட்டில் மார்க் பண்ணணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ரெடி அளவில் ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டாட் பிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், நம்மளோட பஸ்ட் ரவுண்டையும் வேஸ்ட் ரவுண்டையும் மைனஸ் பண்ணினா தான் கிடைக்கிற அளவை வச்சு தான் டாட் பிடிக்கணும். பஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 35, வேஸ்ட் ரவுண்ட் 29. இது ரெண்டையும் கழிக்கும்போது எனக்கு வர்ற ஆன்சர் 6. 6ங்கும்போது இந்த பஸ்ட்டுக்கு 3, இந்த பஸ்ட்டுக்கு 3 2ஆக வகுக்கும்போது இந்த பஸ்ட் ஒரு பஸ்ட்டுக்கு 3 கிடைக்கும்போது அதை எப்படி பிடிக்கணும், 1.5 × 1.5, இந்த பக்கம் 1.5 அந்த பக்கம் 1.5, இவ்வளோதாங்க. உங்களுக்கு பஸ்ட்டில் இருந்து எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த மையப்பகுதியை வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது, ஷார்ப்பாக வந்துடும். அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கீழே தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களோட பஸ்ட் ரவுண்டையும் வேஸ்ட் ரவுண்டையும் கழிக்கும்போது கிடைக்கிறத வச்சு நீங்கள் இந்த டாட்டை மார்க் பண்ணணும். ஒவ்வொரு பாடிக்கும் ஒரு மாறும். நீங்கள் அந்த ஃபார்முலாவை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த மையப்பகுதியிலேருந்து எவ்வளோ ஹைட் இருக்குது, எனக்கு 3 இன்ச்சு. அதை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டாட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஐப்பட்டிக்கிட்ட பிடிக்கிற டாட்டுக்கு 1 இன்ச்சை வச்சு அதில் சென்டரில் நம்ம டாட் பிடிச்சிப்போம். மார்க்கிங் 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இதோட கேப் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு நான் கொடுக்குறேன். அது கரெக்டாக எந்த லைனில் மோதுதோ அந்த இடத்துல இது மாதிரி ஒரு லைன் போட்டு கிராஸாக, உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அந்த மெயின் டாட்டில் இருந்த ஹைட்டு 3 இன்ச்சு தான் நான் இங்கே மார்க் பண்ணி அதுலேருந்து 1 இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் டாட், அது பார்த்திங்கன்னா நம்ம ரெடி அளவு மேலே ஷோல்டர் 5 வச்சோம் பாருங்கள், அதில் தான் நம்ம பிடிக்கணும். அந்த லைன் போட்டிருப்போம் பாருங்கள், அதில் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு 2, 2.25, 2.5. உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும்னா குறைச்சிக்கிட்டே போகலாம். அது இல்லை எனக்கு வந்து ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2, 2.5 கூட வைக்கலாம். இப்போ இந்த டாட்லேருந்து நான் 2 வச்சுருக்கேன். இது 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கங்க. இதில் சென்டராக நீங்கள் டாட் பிடிச்சிக்கணும். நடுவில் சென்டராக ஒரு லைன் போட்டு நம்ம இந்தந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அர்க்காத் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட லென்த் நம்ம எப்படி கீழே குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. இதுக்கு என்ன பண்ணணும், முன் கிராஸோட லென்த்து மைனஸ் முன் கழுத்து ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் கிராஸ் லென்த் மைனஸ் ஃப்ரண்ட் நெக்கு மைனஸ் 2.5ன்னு போடுவேன். அந்த 2.5 எதுக்குன்னா கீழே நம்ம பட்டியோட ஹைட்டு தாங்க. இந்த சைடு வைக்கிற பட்டியோட ஹைட்
உங்களுக்கு புரியும். போக போக பார்க்கும்போது தெளிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபார்முலா புரியும். இப்போ ஃப்ரண்ட்டோட கிராஸ் லென்த் இப்போ நான் 12 எடுத்திருந்தேன். அந்த கிராஸ் லென்த்தை மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு பார்த்திங்கன்னா 6 வச்சுருந்தேன், -2.5. இதை 3ஐயும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவோ பாருங்கள். 12 -6 -2.5 எனக்கு கிடைக்கிறது 3. அந்த 3 தான் அந்த டாட் பிடிக்கிறது, அதெல்லாம் சேர்த்தக்கூடாது. அந்த ரெடி அளவில் பாருங்கள், எனக்கு 1.25 வருது. அந்த 1.25 அப்படியே நம்ம கீழே வச்சு, கீழே எங்கே 3 வருதோ அந்த 1.25 அந்த டாட் வந்து உங்களுக்கு டாட் பிடிச்சோன்னே அது க்ளோஸ் ஆகிடும். அந்த 1.25லேருந்து 3 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக அதிலிருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. இப்படி தான் இதோட ஹைட்டை நம்ம மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சைடில் பிடிக்கிறது எவ்வளோ ஹைட் விடணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னதுன்னா பேக்கோட ஹைட் எடுக்கணும். பேக்கோட ஹைட் எவ்வளோ, நான் 12 எடுத்திருந்தேன். ஆர்ம் ஹோல் ஹைட் மைனஸ் ஆர்ம் ஹோல் ஹைட்டு -2. இந்த 2 பார்த்திங்கன்னா பட்டியோட அந்த சைடில் வைக்கிற அளவு. இதை 3ஐயும் நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ பேக்கோட லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 12. ஆர்ம் ஹோல் லென்த்து நம்ம கரெக்டாக எவ்வளோ வந்துச்சு, 5 தான் வந்துச்சு. நீங்கள் செக் பண்ணிக்கணும் நம்ம எவ்வளோ வச்சோம் அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ அதோடு கழித்து 2ஐயும் சேர்த்து கழிக்கும்போது எனக்கு வர்றது 5.5. அந்த 5.5 தான் அந்த ஹைட்டாக நீங்கள் மார்க் பண்ணணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு அளவெடுத்து நீங்கள் பேப்பரில் கட்டிங் பண்ணி பார்த்துட்டு துணியில் கட் பண்ணுங்கள். தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் விட்டுருக்கேன். நேராக மேலேருந்து 5.5 இன்ச்சும் அதுக்கு தையலுக்கான 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இடுப்பு அளவை மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இடம் மாறும். இப்போ எனக்கு இடுப்பளவு எவ்வளோ 4ஆக வகுக்கும்போது 29 4ஆக வகுக்கும்போது 7.25. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருந்து எனக்கு 2.25 வந்துச்சு. அதிலிருந்து அந்த 2.25 கரெக்டாக அந்த மைய பகுதியில் வச்சுட்டு 7.25 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணணும். ஏன்னா டாட் வந்து க்ளோஸ் ஆகிடும். அந்த அளவை நம்ம சேர்த்தக்கூடாது. இப்போ இந்த பக்கம் 2.25, மீதி இருக்கிற அளவு அந்த பக்கத்தை மார்க் பண்ணி மொத்தமாக 7.25 மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கிராஸாக நான் அந்த லென்த்தை நம்ம அந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும். ஏன்னா அதுதான் நமக்கு இடுப்பு சுற்றளவு. அங்கே அந்த 5.5 எங்கே வருது அப்படிங்கிறத இப்படி பாருங்கள். அதிலிருந்து தையலுக்காக 1/2 இன்ச்சை கீழேயும் மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம 1.5 இன்ச் விட்டுறோம். அதுலேயும் அதே மாதிரி கிராஸாக நீங்கள் 5.5 இன்ச் எங்கே வருது, அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு தையலுக்கு, இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு மேட்ச் ஆகும், ஹைட்டும் அதுவும் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தோராயமாக நீங்கள் ஹைட்டை மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணோன்னே நீங்கள் அதை கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்படி தான் கிராஸாக வரும். நான் அது ஸ்டிச் பண்ணும்போது எப்படின்னு நான் சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் அந்த 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக விடணும் அப்படிங்கிற அளவெல்லாம் இல்லைங்க. ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்கு மட்டும் சைடில் விடணும். அதுக்காக தான் நான் முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கேர்வாக அந்த 3 ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த தையலுக்கான இடத்துல மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐப்பட்டிக்கு மறக்காமல் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. இல்லை நான் 1/4 இன்ச்சிலே பிடிச்சிருவேன்னா நீங்கள் 1/4 இன்ச்சு கூட விட்டுறலாம். கரெக்டாக நீங்கள் அந்த அளவை பிடிச்சிடணும். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் இவ்வளோ தான். உங்களை ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் பண்ணிக்கலாம். எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. பொறுமையாக நிதானமாக வீடியோவை பார்த்துட்டு பேப்பரில் கட்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கும் கழுத்தில் நான் ரெடி அளவை அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். அதனால் நான் அதை வெட்டலைங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் மறக்காமல் அர்க்காத் பண்ணிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தான். ஸ்லீவுக்கு இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே நம்ம வந்து அடித்து திருப்புறதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணினேன். ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு, தையலுக்காக 1/2 இன்ச்சு. இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். தையலுக்காக மறக்காமல் மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கைக்குழி ஹைட் பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டில் 1/2 இன்ச்சு நம்ம தள்ளி வச்சுருப்போம். அதையும் சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணணும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3.5க்கு கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கீழே கேப் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு தூக்கும்போது அக்கல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். எனக்கு 2 இன்ச்சு இருந்தது, அது ஓகே தான். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆர்ம் ஹோல் சுற்றளவு எவ்வளோ வந்துச்சு, 7.25க்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக வச்சுருந்தோம். அதை நீங்கள் கரெக்டாக இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கங்க. அப்புறமா அதில் ஒரு லைன் போட்டுக்குங்க. போட்டதுக்கு அப்புறமா கரெக்டாக டேப்பை வச்சு அதோட சென்டரை மார்க் பண்ணுங்கள். ஸ்லீவ் வந்து நமக்கு கொஞ்சம்
வந்து வளைவாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இது மாதிரி டேப் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. அது எதுக்கான ஃப்ரண்ட்டில் நம்ம குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக. இப்போ ஸ்கேலை வச்சு நான் எப்படி ஸ்கேலை வச்சுருக்கேன்னு பாருங்கள், கவனித்து பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வச்சு ஒரு கர்வ் போடுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ஸ்லீவோட பேக் பார்ட். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு கீழே 1/4 இன்ச்சு குறிச்சிருந்த பாருங்கள் அந்த சென்டரில், அதை கரெக்டாக இது மாதிரி வச்சு அந்த பாயிண்ட்டையும் இதே மாதிரி வளைவு கொடுங்க. அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சு அதோட கொண்டு போய் ஜாயின் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டை குடஞ்சி கட் பண்ணுறது வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்லீவோட சுற்றளவு எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10.5. 10.5ல் பாதி பார்த்திங்கன்னா 5.25 வருது. நான் 5.25 மார்க் பண்ணி அதுலேருந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மேலேயும் நீங்கள் தையலுக்கு 1.5 இன்ச்சு மறக்காமல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் இதே கட் பண்ணி மெயின் பீஸில் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் 8க்கு 1 இன்ச்சு கம்மியாக வருது. எனக்கு ஸ்லீவு ஆம்ஹோல்லேருந்து கரெக்டாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னா கொஞ்சம் அந்த நம்ம மார்க்கிங்கே கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கங்க, கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கை ரெடி அளவில் பேக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா தான் நீங்கள் பிரித்து எடுத்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கணும். லைட்டாக கீழே கிராஸாக கட் பண்ணிங்க. அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல நம்ம அடித்து திருப்பணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி 2ஆக பிரித்து எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டை குடஞ்சி கட் பண்ணிக்கிட்டு எது ஃப்ரண்ட்டுன்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. எல்லா இடத்துலையும் கரெக்டாக அர்க்காட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா பட்டியை நான் ஸ்டிச் பண்ணும்போது வெட்டும்போது மிஸ் ஆகிடுச்சுங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ஓரலாக நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்காக விட்டுட்டு அது சைடில் பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்காக விட்டுருக்கேன் 1/2 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருந்தது, கீழே 7.25 மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சும். நெக்ஸ்ட்டு பட்டிக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம், கொஞ்சம் பத்தாமல் போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண பாருங்கள். அந்த 2.5 இன்ச் ஹைட் இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் ஐப்பட்டிக்கிட்ட வர இடத்துலையும் பேக்கில் பட்டியோட அந்த சைடில் 2 இன்ச்சு அடுத்த ஃபார்முலாவில் 2 இன்ச் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை ரெண்டையும் வச்சு தையலுக்கான அளவை நீங்கள் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஐப்பட்டியை விட்டுட்டு மார்க் பண்ணதை விட்டுட்டு அந்த மெயின் டாட் வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 2.25 வருது. அந்த 2.25 தான் நீங்கள் எடுத்து இப்படி கொஞ்சம் லைட்டாக அந்த கிராஸாக அந்த லைனில் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு மார்க் பண்ணி ஒரு போட் மாதிரி இப்படி வி ஷேப்பில் கட் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. பட்டி ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கா, மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். அந்த ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு ஜாயின்ட் விட்டுட்டு அந்த டாட் பிடிச்சது போக பாருங்கள் எனக்கு கரெக்டாக வருது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் 2 பட்டி நான் ஸ்டிச் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்கு 2.5 இன்ச் அகலத்தில் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச்சுக்கு நீங்கள் தோராயமாக எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க. இப்போ மெயின் பார்ட்டில் போட்டு இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண சில்க் காட்டன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாரீ ப்ளவுஸாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கங்க. இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நான் ஸ்டிச் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேங்க, போட்டே காட்டுறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.